Hello friends, welcome to our channel AVP Chemistry class. Today's discussion is the continuation part of IR spectroscopy. Last classல IR spectroscopy introduction பார்த்தோம். அதோட continuation part தான் இது. Okay, so first இந்த coupled vibration. So இந்த vibration வந்து couple இருக்கிறதுனால that is coupled vibration. So இந்த isolated CH bond this only one stretching absorptions. அதாவது ஒரே ஒரு தனியாக சிஹெச் பாண்ட் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரே ஒரு அப்சார்ப்ஷன் மட்டும்தான் நடக்கும். அதே CH2 தட் இஸ் த மெத்திலின் குரூப்பில் 2 ஸ்ட்ரெச்சிங் அப்சார்பன்ஸ் இல்லை 2 ஹைட்ரஜன் இருக்கா. ஸோ அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு அப்சார்ப்ஷன் தான் இந்த அதோட வைப்ரேஷன் எப்படி இருக்கும், இங்கேருந்து இது மட்டும்தான் போகும். இங்கே இந்த அரோ மார்க்கில் போகலாம். ஸோ இது வந்து சிமெட்ரி ஃபார்மில் இருக்கலாம். அதே ஏசிமெட்ரி ஃபார்ம்லனா வந்து ஒரு டைரெக்ஷன் இங்கே போகலாம், ஒன்று ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரலாம். ஸோ அது வந்து இந்த ஏசிமெட்ரிக். ஸோ அப்போ ஐசோலேட்டட் சிஹெச் பாண்ட்னா தட் இஸ் ஒன்லி ஒன் ஸ்ட்ரெச்சிங் அப்சார்பன்ஸ். பட் மெத்திலின் குரூப்பில் 2 stretching absorbance, one is symmetry, another one is asymmetry. இதுதான் என்னன்னு சொல்கிறோம், coupled vibration. Asymmetry vibration occurs at higher wave number. ஸோ நமக்கு டவுட் இருக்கும், ஏசிமெட்ரி தென் சிமெட்ரி இதில் வந்து எதுக்கு இந்த ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி அதிகம், இந்த மியூ பார் வந்து எதுக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏசிமெட்ரி. அதான் ஏசிமெட்ரிக் வைப்ரேஷன் அக்கர்ஸ் அட் ஹையர் வேவ் நம்பர் கம்பேர்டு டு சிமெட்ரி வைப்ரேஷன். ஸோ இது வந்து நம்ம CH2னா இதை ஏன்னு எடுத்துட்டாலும் AX2 அந்த ஃபார்மில் இருக்கா. அப்போ அதுக்கு அதே மாதிரி இருக்கக்கூடியது மெத்திலின் குரூப், தென் அமைடு குரூப், தென் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இது எல்லாத்துக்குமே சிமெட்ரி ஃபார்மும் இருக்கும், ஏசிமெட்ரி ஃபார்மும் இருக்கும். தென் மெத்திலின் குரூப்புக்கு ஏசிமெட்ரி ஃபார்ம் என்னவா இருக்குது, 3000 சென்டிமீட்டர் இன்வர்ஸ், சிமெட்ரி 2900. ஸோ அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது வந்து ஏசிமெட்ரி ஃபார்ம் வந்து இஸ் இந்த ஹையர் தென் சிமெட்ரி. தென் அமைடுக்கு இந்த ஏசிமெட்ரி வேல்யூ வந்து 3400, பட் சிமெட்ரி வேல்யூ வந்து 3350. ஸோ அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில இதுக்கு வந்து 50 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதுக்கு 100 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதில் வேவ் நம்பர் எதுக்கு அதிகம், சிமெட்ரி. இது தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ நமக்கு 2 ஆப்ஷன் தந்து சிமெட்ரி ஃபார்மில் இருக்கிறது அது அதுக்கு வைப்ரேஷன் அதிகம், ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன் அதிகமாக. அல்ட்டா ஏசிமெட்ரியானா ஏசிமெட்ரிக்கு தான் ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷனல் ஸ்ட்ரெச்சிங் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, தென் அப்போ கப்பிள்டு வைப்ரேஷன்னா என்ன, வந்து ஒரே ஒரு இந்த CH பாண்ட் இருந்தால் தட் இஸ் த ஒன் ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன். தென் மெத்திலின் குரூப்புக்கு 2 ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன். அதில் என்ன ஃபார்ம் இருக்குது, சிமெட்ரி தென் ஏசிமெட்ரி. ஸோ இது கப்பலாக இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வந்து இது கப்பலாக இருக்கிறதா கப்பிள்டு வைப்ரேஷன். இப்போது CH2க்கு 2 இடத்துல பீக் கிடைக்கும். ஒன்று 2900, இப்போ இந்த கிராஃப்னா இங்கே வந்து 3000 இருக்குது, இங்கே 2900. ஸோ அப்போ 2 பீக் கிடைக்கும். ஒன்று வந்து 3000 கிலோடு பீக், இன்னொன்று வந்து 2900. 2 பீக் கப்புளாக இருக்குது, தட் இஸ் கப்பிள்டு வைப்ரேஷன். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ரெசனன்ஸ் ஆர் காஞ்சுகேஷன். ஸோ போத் ஆர் சேம் தான், ரெசனன்ஸ்னாலும் காஞ்சுகேஷன்னாலும் சேம் தான். அப்போ ரெசனன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஆல்டர்னேட்டிவ் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த பை பாண்ட் வந்து ஷிஃப்டிங் நடக்கும். அந்த பை பாண்ட் ஷிஃப்டிங், அதாவது இங்கே பாருங்கள், இது வந்து 1, இது 1 2 3 4, இந்த 4 கார்பன் இருக்கா. 4 கார்பன்னால என்னது, பியூட். அதில் ஃபஸ்ட்டு கார்பன்லேயும் தேர்டு கார்பன்லேயும் என்ன இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. அதான் 1,3 பியூட். எத்தனை டபுள் பாண்ட் இருக்குது, 2. அதான் 1,2, இந்த 1,3 பியூட் டையின். 2 ஆல்கின் குரூப் இருக்குது, அதான் 1,3 பியூட்டா டையின். ஸோ இதில் வந்து என்ன நடக்குது, பை பாண்ட் ஷிஃப்ட் நடக்குது. இந்த பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுது, இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஷிஃப்டிங் நடக்கல, நம்ம அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரெசனன்ஸ் அல்லது காஞ்சுகேஷன். ஸோ இதில் உள்ள பாண்ட் எங்கே போயிடுச்சுன்னா இதுக்கு என்ன வரும், ப்ளஸ் சார்ஜ். ஏன்னா இந்த பாண்ட் வந்து இதை டொனேட் பண்ணிடுச்சு. அப்போ இதுக்கு வந்து டெஃபிஷியண்டாக இருக்குது, எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், தட் இண்டிகேட்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். தென் இந்த பாண்ட் வந்து இங்கே போகும்போது இதுக்கு என்ன ஆயிடும், நெகட்டிவ். இந்த ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால அதுக்கு வந்து என்னது, நெகட்டிவ் சைன் இருக்குது. ஓகே, தென் அப்போ இதில் பாருங்கள், இதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஐடியா கிடைக்கும், வந்து இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே டபுள் பாண்டாக இருந்தது என்ன ஆயிடுச்சு, சிங்கிள் பாண்ட் ஆயிடுச்சு. அப்போ பாண்ட் ஆர்டர் என்ன இருக்குது, இங்கே பாண்ட் ஆர்டர் 2ஆக இருந்து இங்கே பாண்ட் ஆர்டர் 1 ஆயிடுச்சு. அப்போ பாண்ட் ஆர்டர் ரெடியூஸ் ஆயிடுச்சு. பாண்ட் ஆர்டர் ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம், பாண்ட் ஆர்டர் வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு பாண்டு ஸ்ட்ரென்த்து. பாண்டு ஸ்ட்ரென்த்துக்கு வந்து என்ன இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். ஏன்னா 3 பாண்டை பிரேக் பண்ணதுக்கு நமக்கு நிறைய எனர்ஜி தேவை. அதனால தான் பாண்ட் ஆர்டர் அதிகமான
ஆனால் அதோட ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கும். ஓகே, தென் இதுக்கு வந்து எது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா பாண்டு லென்த்து. பாண்ட் லென்த்னா ஒரே ஒரு பாண்டாக இருக்கும், அதை வந்து ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம். அப்போ அது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சிங்கிள் பாண்டாக இருந்தால் அது பாண்ட் லென்த் அதிகம். ஸோ அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்டு லென்த்து. தென் இது எல்லாமே வந்து ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். தென் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி தட் இஸ் த ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ அப்போ இது என்ன ஆயிடுச்சு வந்து அதோட பாண்ட் ஆர்டர் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அது வந்து பாண்ட் லென்த் அதிகம். இது மட்டும்தான் வந்து பாண்ட் லென்த் அதிகம். தென் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து இஸ் லோயர் தென் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெசனன்ஸ் வந்து என்ன பண்ணுது, ரெசனன்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை ரெசனன்ஸ் நடந்தனால அதோட வேல்யூ வந்து என்ன இருக்குது, டிக்ரீஸ் ஆகிருக்கு. தேட் இஸ் த வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி இன் ரெசனன்ஸ் இருந்துச்சுன்னா அதை டிக்ரீஸ் பண்ணுது அப்படின்ட்டு. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், சிம்பிளாக இதை மட்டும் சொல்லிட்டாலே போதும், இது மட்டும் தெரிஞ்சாலே போதும்னா காஞ்சுகேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. இந்த ஒன்று தெரிஞ்சாலே போதும். காஞ்சுகேஷன் வந்து வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. காஞ்சுகேஷன் வந்து அதிகமானால் என்னாகும், வந்து காஞ்சுகேஷன் அதிகமானால் நிறைய ரெசனன்ஸ் நடந்துச்சுன்னா ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி லோயராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ என்ன இருக்குது, இதுதான் வந்து என்னது 1,3 இது 1 2 3 4 1,3 பியூட்டாடைன். ஸோ இதையும் இதை பாருங்கள் 1 2 3 4 5 6. அப்போ இது 1வது பொசிஷன், அடுத்து 3வது பொசிஷன், தென் 5th பொசிஷன். 3 பொசிஷன்லேயும் என்ன இருக்குது, 6 கார்பனால் ஹெக்ஸா. தென் இந்த 3 இந்த டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ ட்ரையின், அல்கின்னால இஎன்இ ட்ரையின். ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும் வந்து இந்த பாண்ட் இங்கே போகும், இந்த பாண்ட் இங்கே போகும், ரெசனன்ஸ் நடக்குது. இங்கே வந்து 2 ரெசனன்ஸ். இந்த பாண்ட் இங்கே போகுது, அடுத்து இந்த பாண்ட் இங்கே, இந்த பாண்ட் இங்கே. அப்போ இங்கே 3 ரெசனன்ஸ். ஸோ அப்போ ரெசனன்ஸ் அதிகமானால் அதுக்கு ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாகும். ஸோ அப்போ இதில் தான் ரெசனன்ஸ் அதிகம். அதான் மோர் காஞ்சுகேஷன் லெஸ் வந்து ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி. இதில் வந்து லெஸ் காஞ்சுகேஷன். இதை கம்பேர் பண்ணும்போது இது லெஸ் காஞ்சுகேஷன். ஸோ இது வந்து ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி வந்து அதிகம். ஸோ அப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இது என்னது, சைக்ளோ வந்து ஹெக்ஸனோன். சைக்கிள்னா இது டபுள் பாண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா அது சைக்கிள் இல்லை சைக்கிள். தென் ஹெக்ஸா வந்து 6 கார்பன் 1 2 3 4 5 6 கார்பன். ஸோ சைக்ளா ஹெக்ஸன் டபுள் பாண்ட் கீட்டோன் குரூப் இருக்கிறதுனால சைக்ளோ ஹெக்ஸனோன். சைக்ளோஹெக்ஸனோன். இதில் வந்து ஏதாவது ரெசனன்ஸ் நடக்குமா, இது வேணால் இங்கே ஷிஃப்ட் ஆகலாம், வேறு எந்த பாசிபிளுமே இல்லை. தென் இதுக்கு வந்து இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகலாம். அப்போ இதுக்கு வந்து 2 ரெசனன்ஸ் இருக்குது. தென் இதுக்கு இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ அப்போ இங்கே வந்து 3. அப்போ நம்பர் ஆஃப் ரெசனன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி வந்து லெஸ்ஸாக இருக்கும். இங்கே வந்து மோர் ரெசனன்ஸ் பிகாஸ் 3 ரெசனன்ஸ் இங்கே இருக்கா. ஸோ அப்போ லெஸ் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி. ஓகே, தென் இது நெக்ஸ்ட்டு இந்த சி காம்பவுண்ட் தான் வந்து என்னது லெஸ் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி. இந்த ஏ காம்பவுண்ட் வந்து மோர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி. அதனால தான் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி தென் சி பிகாஸ் த காஞ்சுகேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. ஓகே, தென் ஏ வந்து 1 எக்ஸெப்ஷன் பாருங்கள். இப்போ இதில் வந்து என்ன நடக்குது, இது ஒரு எஸ்டர் குரூப். அப்போ எஸ்டர் குரூப் இந்த எஸ்டர் குரூப்பு. இந்த எஸ்டர் குரூப்பில் நம்ம என்ன இருக்குது, இந்த பாண்ட் எங்கே ஷிஃப்ட் ஆகுது, தென் இந்த லோன் பேர் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ 2 டைரக்ஷன்லேயுமே நடக்குது. ஸோ அப்போ இது ஒரு 100நாலுமே இங்கே ஒரு 100%. ஸோ அப்போ இது 200%. தென் இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு லோன் பேர் இருக்குது ஆக்சிஜனில். இந்த லோன் பேர் இங்கே வந்து இது இங்கே ஷிஃப்டிங் நடக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த லோன் பேர் இங்கே போய் இங்கே ஷிஃப்டிங் நடக்கலாம். ஸோ இப்படி நடக்கலாம். அப்போ இது ஒரு சைடு தான் நடக்குது. இது 50% பாசிபிள். ஆனால் இது 2 சைட்ஸ் நடக்கிறனால இது 200% பாசிபிள். ஸோ நமக்கு வந்து நிறைய பர்சன்டேஜ் ரெசனன்ஸ் நடந்துச்சுன்னா அதோட வேல்யூ தான் கம்மி. ஸோ இது 50% தான், அதனால் இது பாசிபிள். அதனால தான் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பி இஸ் கிரேட்டர் தென் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ. தென் அடுத்து இது வந்து அசிட்டோன். இதில் வந்து அடுத்து ஒரு கீட்டோன் குரூப் இருக்குது, இங்கே ஒரு மெத்திலின் குரூப் இருக்குது. அப்போ இங்கே ரெசனன்ஸ் எப்படி நடக்கும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இது இங்கே ஷிஃப்ட் ஆகும். இதில் வந்து ஒன்றும் இல்லை, இங்கே 2 ரெசனன்ஸ் நடக்குது. இது வந்து என்ன, இங்கே மட்டும்தான் ஷிஃப்ட் ஆகலாம். இங்கே என்ன நடக்கும், முதல்ல இந்த பாண்ட் இங்கே வரலாம், தென் இங்கே வரலாம், ஓகே இங்கே வரலாம். அப்படி இல்லைங்கிற பட்சம் இப்படி நடக்கலாம். அப்படின்னா இந்த பாண்ட்
இந்த பாண்ட் இங்கே வரும், இந்த பாண்ட் இங்கே வரும், அடுத்து இந்த பாண்ட் இங்கே வரும். ஸோ இதில் வந்து நிறைய ரெசனன்ஸ் நடக்கும், ஒரு 4 ரெசனன்ஸ் கூட நடக்குது. ஸோ அப்போ ரெசனன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதுதான் என்னது, இந்த ரெசனன்ஸ் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுதான் லெஸ் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்போ அதனால தான் இதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வேல்யூ கம்மியாக இருக்குது. அடுத்து அதுக்கடுத்து இதில் வந்து ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சியில் இதுக்கு வந்து ரெசனன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அதோட ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது. தென் இதுவும் அப்படி தான், இதில் வந்து ஒரே ஒரு ரெசனன்ஸ் தான் நடக்கும். இங்கே வந்து இது இங்கே ஷிஃப்ட் ஆகி இது இங்கே நடக்கலாம், இங்கே வந்து 3 நடக்கும். ஸோ அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு தான் மோர் ரெசனன்ஸ். வந்து இந்த பாண்ட் இங்கே வரும், இந்த பாண்ட் இங்கே வரும், இங்கே வரும் 3 ரெசனன்ஸ். இதுக்கு 2 ரெசனன்ஸ், இதுக்கு 1 ரெசனன்ஸ். ஸோ எதுக்கு அதிகமாக இருக்குது, இதுதான் அப்போ கிரேட்டர் வேல்யூ வந்து பாருங்கள், இதுக்கு தான் அதிகம். ஓகே. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது, ரெசனன்ஸ் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுதான் லெஸ் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி. அப்போ மோர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சினா ரெசனன்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். ஓகே. தென் சிஸ் கன்ஃபார்மர் அப்சார்ப்ஸ் ஹையர் ஃப்ரீக்வன்சி தென் டிரான்ஸ்ஐசோமர்ஸ். இனி சிஸ்ஸையும் டிரான்ஸையும் கம்பேர் பண்ணும்போது இந்த சிஸ் ஐசோமர் தான் ஹையர் வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சி தென் டிரான்ஸ் ஐசோமர். அப்போ இது வந்து சிஸ் ஃபார்ம், ஏன்னா இந்த கார்பனில் பைண்டாக இருக்கிறது ரெண்டுமே சேம் சைடில் இருக்குது. ஸோ இது சிஸ் ஃபார்ம், இது ரெண்டுமே ஆப்போசிட் சைடில் இருக்கிறனால இது டிரான்ஸ் ஃபார்ம். ஸோ அப்போ சிஸ் டு பியூட்டின், இது டிரான்ஸ் டு பியூட்டின். ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு டைபோல் மொமெண்ட் வந்து இதுவும் சேமாக இருக்கிறனால அந்த ஆரோ இப்படி தான் போகும். ஸோ அப்போ இதோட டைபோல் மொமெண்ட் இந்த நம்ம பார்த்தோம்னா இந்த டைரெக்ஷனில் போகும், இதுக்கு வந்து இந்த டைரெக்ஷன், இதுவும் ஆப்போசிட். ஸோ அப்போ ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனால 0 டைபோல் மொமெண்ட். இதுக்கு வந்து 0.33D டைபோல் மொமெண்ட். ஸோ அப்போ இதுக்கு டைபோல் மொமெண்ட் இருக்குது, இதுக்கு வந்து நோ சேஞ்ச் இன் டைபோல் மொமெண்ட். ஸோ இதுக்கு சேஞ்ச் இன் டைபோல் மொமெண்ட் இருக்குது. ஸோ அதனால தான் அது ஐஆர் ஆக்டிவாக இருக்குது. ஓகே. ஸோ அப்போ டிரான்ஸ் டு பியூட்டினை கம்பேர் பண்ணும்போது சிஸ் டு பியூட்டின்னா இஸ் மோர் ஹையர் ஃப்ரீக்வன்சி தென் டிரான்ஸ் ஐசோமர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு இது வந்து இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம். இது இதுன்னு பார்க்குறோம். இங்கே பார்க்கும்போது இதில் ஒரே ஒரு ஷிஃப்ட் தான், இங்கே இது ஷிஃப்ட் ஆகும், இங்கே இது ஷிஃப்ட் ஆகும். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இதில் தான் மோர் ரெசனன்ஸ். ஸோ அப்போ இதில் ரெசனன்ஸ் அதிகமாக இருக்கும், அதுக்கு வந்து லெஸ் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி. ஓகே. அப்போ இப்போ உங்களுக்கு ரெசனன்ஸ் கான்ஜுகேஷன் கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். ஜஸ்ட் சிம்பிள் டாபிக் தான், என்னது கான்ஜுகேஷன் அதில் ரெசனன்ஸ் அதிகமாக இருந்தால் அதுக்கு ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாக இருக்கும், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்டெரிக் எஃபெக்ட். ஸ்டெரிக் எஃபெக்ட், ஸ்டெரிக்னால என்னது, அது வந்து பல்கி குரூப் வந்து பெரிய பல்கி குரூப் பக்கத்தில் இருக்கும்போது அது வந்து ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணும். அந்த எனர்ஜி வந்து அது ஸ்டெரிக், அது ஒரு தடையை உருவாக்கும். அதை பற்றி படிக்கிறதா ஸ்டெரிக் எஃபெக்ட். இப்போ 2 பல்கி குரூப், இது ஒரு கீட்டோ குரூப், இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு அல்கி குரூப், ரெண்டுமே என்னத்தில் இருக்குது, பக்கத்தில் இருக்குது. ஸோ அப்போ அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து சிஸ் ஃபார்மில் இருக்குது. இந்த ரெண்டுமே சிஸ் ஃபார்மில் இருக்கும்போது சிஸ் ஸ்டெரிக் ஸ்ட்ரெயின் மோர் இந்த ஸ்டெரிக் ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இந்த எதுக்கு ஸ்டெரிக் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கோ அதுக்கு லெஸ் வந்து சிஸ் ஸ்டெரிக் ஸ்ட்ரெயின் வந்து மோர். அப்போது லெஸ் கான்ஜுகேஷன் தென் இந்த கான்ஜுகேஷன் லெஸ்ஸாக இருக்கிறனால அது வந்து என்னாகும், மோர் வந்து ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி. தென் இது வந்து டிரான்ஸ்ஃபார்மில் இருந்ததுனால ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்து இந்த கான்ஜுகேஷனில் சிஸ் ஃபார்ம் தான் என்ன இருக்கும், இந்த அதில் டைபோல் மொமெண்ட் வேல்யூ இருக்கும், டிரான்ஸுக்கு வந்து டைபோல் மொமெண்ட் வேல்யூ 0. ஸோ அப்போ இந்த டிரான்ஸ் வந்து ஸ்டெரிக் ஸ்ட்ரெயின் வந்து லெஸ். தென் மோர் கான்ஜுகேஷன், ஏன்னா வந்து மோர் இந்த கான்ஜுகேஷன், தென் லெஸ் வந்து ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி. இந்த கான்ஜுகேஷன் இதுக்கு போய் இது இங்கே மைனஸ் ஆகும். ஓகே. ஸோ அப்போ கான்ஜுகேஷன் அதிகமாக இருக்கும், அதனால அதோட ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி வந்து லோவாக இருக்கும். இப்போ ஸ்டெரிக் ஸ்ட்ரெயினில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிஸ் ஃபார்மில் இருக்கிறனால, சிஸ் ஃபார்ம்னாலே டைபோல் மொமெண்ட் இருக்கும், பட் டிரான்ஸ்ஃபார்முக்கு நோ இந்த 0 டைபோல் மொமெண்ட். ஸோ அப்போ டைபோல் மொமெண்ட் வந்து சிஸ்ஸுக்கு இருக்கிறனால இது வந்து லெஸ் கான்ஜுகேஷன் மோர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி. தென் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்து மோர் கான்ஜுகேஷன் லெஸ் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி. ஓகே. தென் இப்போ இது பார்க்குறோம், இது வந்து ஃபினைல், இது கீட்டோன், ரெண்டும் சிஸ் ஃபார்மில் இருக்குது பக்கத்தில். ஸோ அப்போ இது சிஸ் ஃபார்ம், இது டிரான்ஸ்ஃபார்ம். சிஸ் ஃபார்மில் என்ன நடக்கும், டைபோல் மொமெண்ட் வேல்யூ இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மில் இருக்காது. ஓகே. ஸோ அப்போது இந்த A இஸ் கிரேட்டர் தென் B. தென் ரிங் ஸ்ட்ரெயின், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த ரிங் ஸ்ட்ரெயின் இருக்குது, அது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுவும் ஒரு சின்ன லாஜிக், சின்ன கான்செப்ட் தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸி. எப்படின்னா வந்து இதில் என்ன இருக்குது, 3 இந்த இதுதான் இருக்குது, 1 2 3. இதில் வந்து 4 இருக்குது, அப்படின்னா நான் 4 காம்பவுண்ட், இதில் 1 2 3 3 கார்பன், இதில் 4 கார்பன் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, லெஸ் நம்பர் ஆஃப் கார்பனோட நம்பர் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு எஸ் கேரக்டர் அதிகமாக இருக்கும். அப்போது
அதனால தான் இப்போ வந்து இது வந்து கார்பன் இருக்கிறதே கம்பேர் பண்ணும்போது இது லெஸ் கார்பன். ஸோ அப்போ அது வந்து 42% எஸ் கேரக்டர், இது வந்து 40%, இது 35%, இது 33.3%. தென் இதுக்கு வந்து பாண்ட் ஆங்கிள்னு பார்த்தோன்னா இதுக்கு 60 டிகிரி, இதுக்கு 90 டிகிரி, தென் 108 டிகிரி, 120 டிகிரி. இனி ரிங் ஸ்ட்ரெயின் வந்து பாண்ட் ஆங்கிள் கம்மியாக இருந்தால் அங்கே ரிங் ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுதான் பாண்ட் ஆங்கிள், இதுக்கு பாண்ட் ஆங்கிள் வந்து 60 டிகிரினா இது வந்து 3 கார்பன் தான் இருக்குது. அப்போது அதோட இந்த பாண்ட் ஆங்கிள் கம்மியாக இருக்கும்போது அதோட ஸ்ட்ரெயின் வந்து என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். ரிங் ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இதுக்கு தான் இருக்கிறதுலே அதிகம். பிகாஸ் இதோட பாண்ட் ஆங்கிள் வந்து லெஸ் பாண்ட் ஆங்கிள், மோர் ரிங் ஸ்ட்ரெயின், அதோட ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாக இருக்குது. இதுக்கு இதை கம்பேர் பண்ணும்போது இதோட பாண்ட் ஆங்கிள் அதிகம், ரிங் ஸ்ட்ரெயின். இதுக்கு வந்து பாண்ட் ஆங்கிள் அதிகம், அப்போ ரிங் ஸ்ட்ரெயின் வந்து என்ன ஆகும், கம்மியாக இருக்குது. ஏன்னா இதில் எத்தனை கார்பன் இருக்குது, 1 2 3 4 5 6 கார்பன். 6 கார்பன் இருக்கிறதுனால அதோட ரிங் ஸ்ட்ரெயின் அது கம்மி பண்ணி விட்டுரும். இதில் 3 கார்பனுக்கும் இடையில வந்து இந்த பாண்ட் ஆங்கிள், அந்த ரிங் ஸ்ட்ரெயினை வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ரிங் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். தென் மோர் ஸ்ட்ரெயின் இஸ் மோர் எஸ் கேரக்டர். அந்த லெஸ் நம்பர் ஆஃப் கார்பனாக இருந்துச்சுன்னா அதுக்கு எஸ் கேரக்டர் அதிகமாகும். இதுக்கு தான் மோர் ஸ்ட்ரெயின். எதுக்கு மோர் ஸ்ட்ரெயின் இருக்கும், லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்குல்ல, அதுதான் மோர் ஸ்ட்ரெயின். ஏன்னா அதுக்கு பாண்ட் ஆங்கிள் வந்து லெஸ் பாண்ட் ஆங்கிள். அப்போ மோர் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கிறதுக்கு மோர் எஸ் கேரக்டர் இருக்கும், அதுதான் மோர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி. அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது ரிங் ஸ்ட்ரெயின்னாலே எது சின்ன காம்பவுண்டோ அதுதான், அதாவது லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் எது இருக்கோ அதுதான் வந்து என்னது, மோர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி. அப்போ இந்த கார்பன். ஸோ இது வந்து சைக்ளோ பென்டனோன், நாட் பென்டனோன், ப்ரோப்பனோன், சைக்ளோப்ரோப்பனோன். அடுத்து இதில் 4 கார்பன் இருக்குது, அப்போது சைக்கிள் ஃபார்ம். ஸோ அப்போ சைக்ளோ பியூட்டனோன், தென் இது பென்டனோன், சைக்ளோ பென்டனோன். இது சைக்ளோஹெக்சனோன், இது சைக்ளோபியூட்டனோன், இது சைக்ளோப்ரோப்பனோன். அப்போ எது லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கோ அதுதான் மோர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி. எண்டோசைக்ளிக், எக்ஸோசைக்ளிக்னா இந்த ரிங்குக்கு வெளியே டபுள் பாண்ட் இருக்கும், அது வந்து எக்ஸோசைக்ளிக். தென் இந்த எண்டோசைக்ளிக்னா இன்சைட் த ரிங்குள்ளே இருக்கிறது வந்து எண்டோசைக்ளிக். எக்ஸோசைக்ளிக்னா அவுட் சைட் த ரிங், தென் எஸ் கேரக்டர் அதுக்கு அதிகமாக இருக்கும். அதுதான் இதுக்கு வந்து எக்ஸ் கேரக்டர் அதிகமாக இருக்குது. தென் இதுக்கு இப்போ கண்டுபிடிக்க சொன்னோன்னா எது லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் இதுதான். ஸோ அப்போ இதுக்கு தான் ரிங் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும். டபுள் பாண்ட் இருந்தால் அது ஒரு பிரச்சனை கிடையாது, எது லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கோ அதுதான் வந்து இந்த மோர் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. தென் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, பாண்ட் ஆங்கிள் அதிகமாக இருந்தால் அதுக்கு ரிங் ஸ்ட்ரெயின் என்ன ஆகும், கம்மியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து 60 டிகிரி, இதுக்கு என்ன ஆகும் 120 டிகிரி, இது வந்து 120 டிகிரி. அப்போ பாண்ட் ஆங்கிள் இதையும் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு தான் பாண்ட் ஆங்கிள் அதிகம். பாண்ட் ஆங்கிள் அதிகமாக இருக்கா, அதனால அதுக்கு ரிங் ஸ்ட்ரெயின் கம்மியாக இருக்கும். இது பாண்ட் ஆங்கிள் வந்து கம்மியாக இருக்குது, ஸோ அப்போ அதுக்கு ரிங் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும். பாண்ட் ஆங்கிளும் ரிங் ஸ்ட்ரெயினும் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ஓகே, தென் இது ஒரு இம்பார்ட்டன்ட், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இந்த ஆர்டர் தெரிஞ்சுக்கிட்டோன்னா இது வந்து மேக்ஸிமம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்து ரொம்ப சிம்பிள் தான், பாருங்கள். எப்படின்னா வந்து நார்மல் பேஸ் வேல்யூஸ் ஆஃப் கீட்டோன் குரூப், சி டபுள் பாண்ட் ஓனாலே நம்மளுக்கு என்னது, கீட்டோன் குரூப், ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன் ஃபார் த கார்போனைல். இந்த கார்போனைல் குரூப் சொல்லலாமா, இந்த கார்போனைல் குரூப்புக்கு வந்து ஸ்ட்ரெச்சிங் இந்த வைப்ரேஷன் வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது, ஆன்ஹைட்ரைட். வந்து ஃபஸ்ட்டு ஆன்ஹைட்ரைட்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், 2 ஆசிட் எடுத்துக்கிறோம். இங்கே ஒரு ஆசிட், இங்கே ஒரு ஆசிட். இந்த 2 ஆசிடில் ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகுது. ஸோ ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், CO, இங்கே ஒரு O, இந்த இருக்கா 2 CO, இதில் ஒரு O இருக்கா, தென் இதில் ஒரு CO. சாரி, வெயிட், இங்கே ஒரு CO இருக்கா, தென் இங்கே இதில் ஒரு O இருக்குது, தென் இங்கே CO. ஓகே, இதுதான் வந்து என்னது, ஆன்ஹைட்ரைட். இந்த ஆன்ஹைட்ரைட் என்னவாக இருக்குது, சிமெட்ரியாக இருக்குது, ஏசிமெட்ரியாக இருக்குது. இந்த ஆன்ஹைட்ரைட் வந்து ஏசிமெட்ரி, ஒன்று இப்படி போச்சுன்னா ஒன்று இந்த டைரக்ஷன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஒன்று வந்து சென்ட்ரல் ஆட்டமை வந்து நோக்கி இருக்கும், டுவார்ட்ஸ் த சென்ட்ரல் ஆட்டம், இன்னொன்று வந்து அவே ஃப்ரம் த சென்ட்ரல் ஆட்டம், வந்து அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஏசிமெட்ரிக் ஆன்ஹைட்ரைட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆன்ஹைட்ரைட்னா இதுதான் ஆன்ஹைட்ரைட்.
CO தென் இங்கே வந்து ஒரு O தென் CO. இதுதான் ஆன்ஹைட்ரைட். இது ஏசிமெட்ரி ஃபார்மில் இருக்குது. அப்போ அதுக்கு தான் ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஏசிமெட்ரியில் மட்டும்தான் IR வந்து ஆக்டிவாக இருக்கும். ஓகே, பிகாஸ் ஏசிமெட்ரியில் தான் அதோட டைபோல் மொமெண்ட் சேஞ்சாக இருக்கும், சேஞ்ச் இன் டைபோல் மொமெண்ட். ஸோ அதுக்குள்ள வேல்யூ தான் அதிகம். இப்போ தந்திருக்கக்கூடிய வேல்யூவில் I வந்து எதுக்கு வந்து CO குரூப் கார்பனைல் குரூப் இருந்து அதிகம்னா அது வந்து ஆன்ஹைட்ரைட். தென் ஆசிட் குளோரைட். ஆசிட் குளோரைட்னா என்னென்னா, இப்போ ஒரு பென்சின் காம்பவுண்ட் இருக்குது. இங்கே இதில் ஒரு COOH இருக்குது. இந்த OHஐ உள்ள OHஐ ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக Cl குளோரைடு போடுறோம். அதுதான் ஆசிட் குளோரைட். அப்போ இங்கே ஒரு CO குரூப் இருக்கா. அப்போ அதுக்கு தான் அடுத்து ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷனல் வந்து ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி வந்து அதிகம். இப்போ ஃபஸ்ட்டு ஏசிமெட்ரிக் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஆன்ஹைட்ரைட். தென் செகண்ட் வந்து என்னது ஆசிட் குளோரைட். தென் தேர்டு சிமெட்ரி ஸ்ட்ரெச்சிங்கில் இருக்கக்கூடிய ஆன்ஹைட்ரைட். தென் ஃபோர்த் வந்து எஸ்டர். ஃபோர்த் என்னன்னு சொல்கிறோம், எஸ்டர். எஸ்டர் வந்து CO O. இந்த 3 குரூப் இருக்கும். இங்கே எப்படி ஒரு O போட்டு இதில் ஒரு O குரூப் இருந்துச்சுன்னா அது வந்து எஸ்டர். இந்த எஸ்டர் அதுக்கு அடுத்து. தென் ஆல்டிஹைட்னா இங்கே ஒரு வந்து C டபுள் பாண்ட் O, இங்கே ஒரு ஹைட்ரஜன், இது ஆல்டிஹைட். தென் கீட்டோன்னா C டபுள் பாண்ட் O மட்டும்தான் அது கீட்டோன். தென் கார்பாக்சிலிக் ஆசிட்னா COOH. இது எப்படி எழுதிக்கலாம், C டபுள் பாண்ட் O, இங்கே ஒரு OH. தென் அமைடுனா CONH2. C டபுள் பாண்ட் O NH2ன்னு கூட சொல்லலாம். ஓகே, அப்போ ஃபைனலாக இந்த ஆர்டர் தெரிஞ்சுக்கணும். ஃபைனல் வேல்யூ வந்து அமைடு, அதுக்கு அடுத்து கார்பாக்சிலிக் ஆசிட், தென் கிட்டோன், அடுத்து ஆல்டிஹைட், அடுத்து எஸ்டர், தென் ஆன்ஹைட்ரைட் இன் சிமெட்ரிக் ஸ்ட்ரக்சர், தென் ஆசிட் குளோரைட், தென் ஆன்ஹைட்ரைட் ஏசிமெட்ரிக் ஃபார்ம். ஓகே, இது எல்லாமே எனது கார்பனைல் குரூப்ஸோட, கார்பனைல்னா CO குரூப், இந்த CO குரூப்போட ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன் வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ அந்த ஆர்டர் தெரிஞ்சுக்கணும். அமைடுனா என்ன இருக்கும், CONH2. ஆசிட்னா COOH. கீட்டோன்னா CO குரூப். வந்து அடுத்து ஆல்டிஹைட்னா CHO குரூப். தென் எஸ்டர்னா COO குரூப். தென் ஆன்ஹைட்ரைட்னா COO. தென் ஆசிட் குளோரைட்னா COCl. தென் இது வந்து ஆன்ஹைட்ரைட், CO, இங்கே ஒரு O, இதில் ஒரு CO குரூப். ஓகே, ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷனோட இந்த வேல்யூ, கார்பனைல் குரூப்போட ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன் வேல்யூ. ஓகே, தென் சைக்ளிக் கீட்டோன்ஸும் நம்ம இது ஆல்ரெடி ரிங்ஸ் ட்ரெயின்லேயே பார்த்துருக்கோம். எங்கெல்லாம் லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கோ அதுதான் மோஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன். ஸோ அப்போ பார்த்தோன்னே இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இதுதான் லெஸ் கார்பன். இங்கே ஒரு 3 கார்பன் இருக்குது, அதில் வந்து 4 கார்பன் இருக்குது. ஓகே, தென் இதுக்கு வந்து எத்தனை 5 கார்பன் இருக்குது. ஸோ அப்போ இதில் லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் எதுக்கு இருக்குது, இதுக்கு 6 கார்பன். இதுதான் லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் தான் வந்து மோர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி. அதான் இந்த சைக்ளிக் கீட்டோன் இன் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் இஃப் த பாண்ட் ஆங்கிள் இஸ் ரெடியூஸ்ட். இதுக்கு பாண்ட் ஆங்கிள் என்னவா இருக்கும், 60 டிகிரி. ரெண்டு ரெடியூஸ்டு பிலோ நார்மல் 120 டிகிரி, 128 டிகிரிக்கு கீழே தான் இருக்கும். லீட்ஸ் டு இன்க்ரீஸ் த எஸ் கேரக்டர். எஸ் கேரக்டர் என்ன இருக்கும், இன்க்ரீஸாக இருக்கும். இன்க்ரீஸ் இன் எஸ் கேரக்டர் வந்து இன் த பாண்ட், ஹென்ஸ் த பாண்ட் இஸ் ஷார்டன். அந்த பாண்ட் என்ன ஆகும், ஷார்டன் அண்ட் ஸ்ட்ரைட்டன், வி ஹாவ் அண்ட் வேவ் நம்பர் இன்க்ரீசஸ். இதுதான் சொல்கிறாங்க இந்த லா இருக்கலாம். இதுதான் எஸ் கேரக்டர் அதிகமாக இருக்கும், இதுக்கு வந்து எஸ் கேரக்டர் அதிகமாக இருக்கும். தென் இதுக்கு பாண்ட் ஆங்கிள் வந்து கம்மியாக இருக்கும். ரிங் ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து இது வந்து ஷார்ட்டான ஸ்ட்ரைட்டனான வேவ் நம்பர், தட் இஸ் இந்த மியூ பார் வந்து இதுக்கு இன்க்ரீஸாக இருக்கும். இது ஃபீல்டு எஃபெக்ட் இது என்னென்னா வந்து இதில் வந்து இந்த ஃபீல்டு எஃபெக்டை யூஸ் பண்ணி இல்லை எது வந்து மோர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இப்போ வந்து இது கீட்டோ குரூப், இது சயனைட், தென் இது அல்கின் குரூப். இந்த குரூப்பில் இதை வந்து எது வந்து மோர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா, இந்த ரெண்டு கடையில் எலக்ட்ரோ நெகட்டிவ் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது எது கடையில் இருக்கும்னா இதுக்கு இடையில் இருக்காது, இது லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் டிஃப்ரென்ஸ். தென் இந்த கார்பன் அண்ட் ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ எலக்ட்ரோ நெகட்டிவ் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட பொலாரிட்டி வேல்யூ இன்க்ரீஸாக இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், சேஞ்ச் இன் டைபோல் மொமெண்ட். அதுதான் டைபோல் மொமெண்ட் அதிகமாக இருக்கும். அதான் இப்போ இதுக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது இதுக்கு மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் வேல்யூ. ஸோ தட் இஸ் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால தான் அது அதோட ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக இருக்குது. தென் கார்பன், இந்த சயனைட், தென் அல்கின் குரூப். ஸோ அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது எதை வச்சு இதை எழுதுகிறோம், அதோட எலக்ட்ரோ நெகட்டிவ் டிஃப்ரென்ஸை வச்சு தான் சொல்கிறோம். அப்போ இதுக்கு வந்து இந்த கீட்டோ குரூப் இருக்குல்ல, அந்த CO குரூப், இந்த CO குரூப் தான் இஸ் மோர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி.
frequency because இதில் வந்து கார்பன் அண்ட் நைட்ரஜனோட டிஃப்ரென்ஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃப்ரென்ஸ் வேல்யூ வந்து இஸ் மோர் கம்பேர்ட் டு இந்த கார்பன் அண்ட் நைட்ரஜன் தென் கார்பன் அண்ட் கார்பன் தென் இது வந்து லெஸ் டைபோல் மூமெண்ட் இது வந்து போட்டு ஃபார்மில் எழுதியிருக்கோம் அந்த போட்டு ஃபார்மில் உள்ளது ஒன்று இது வந்து ஆக்சியல் பொசிஷனில் குளோரின் இருக்குது இந்த கீட்டோன் குரூப் இங்கே ஈக்கிட்டோரியல் பொசிஷன் ஸோ அப்போ ஆக்சியல் பொசிஷனில் இருக்குது அதுக்கு வந்து இது ஒன்று இந்த டைரெக்ஷன் இது இந்த டைரெக்ஷன் அப்போ இதுக்கு என்னென்னா லெஸ் டைபோல் மூமெண்ட் இது மோர் ரிப்பல்ஷன் வந்து அதிகமாக இருக்குது ஸோ மோர் டைபோல் மூமெண்ட் ஸோ அப்போ ஈக்கிட்டோரியல் பொசிஷனில் இருந்தால் அதுதான் என்னது அதோட ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி இஸ் மோர் தென் ஆக்சியல் பொசிஷன் ஸோ அப்போ இதை வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஆக்சியல் அண்ட் ஈக்கிட்டோரியல் ஸோ அப்போ ஈக்கிட்டோரியல் இருக்கிறதுக்கு மோர் வந்து ரிப்பல்ஷன் இருக்கும் ஸோ அங்கே அப்படி இருக்கிறனால மோர் டைபோல் மூமெண்ட் ஸோ அதோட வந்து ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி வேல்யூவும் அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி வேல்யூ வந்து ஈக்கிட்டோரியல் பொசிஷன் வந்து இஸ் மோர் கம்பேர்ட் டு ஆக்சியல் பொசிஷன் தென் in this compound the lone pair of electrons இருக்கு அந்த இதுதான் lone pair of electrons present in the atom இது the halogen group influence each other through the space interaction and then the space interaction and changes the vibrational frequency of the both group இந்த ரெண்டு குரூப்புக்குமே வந்து space interaction and changes in the vibrational frequency இருக்கு it is generated due to the steric effect இதனால தான் என்னன்னு சொல்கிறோம் இதுதான் steric effect because both are bulky group okay then hydrogen bonding இது வந்து ஒரு ரொம்ப important topic hydrogen bonding okay so அப்போ hydrogen bondingல hydrogen bonding changes the position and shape of an IR absorption band வந்து ஐஆர் அப்சார்ப்ஷன் பேண்டில் அதோட பொசிஷன் அதோட ஷேப் அதை வந்து இந்த ஹைட்ரஜன் பாண்டிங்கை நம்ம டினோட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்னாலே ரெண்டு மாலிகுலுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்ட் இன்டர்னா என்னது ரெண்டு மாலிகுல் இது ஒரு மாலிகுல் இது ஒரு மாலிகுல் ROHங்கிற மாலிகுலும் இதுவும் ROH அந்த ரெண்டு மாலிகுல் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்ட் இந்த ஹைட்ரஜன் பாண்ட் இந்த OH பாண்ட் இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் ஸோ அப்போ இன்டர் மாலிகுலர் கிடைக்கிறது வந்து நமக்கு ப்ராடாக இருக்கும் ப்ராட்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ராடாக கிடைக்கும் இதோட இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது கான்சன்ட்ரேஷன் டிபெண்டன்ட் ஓகே அதனால தான் இது என்னென்னு சொல்கிறோம் கான்சன்ட்ரேட்டட் ஆல்கஹால் ப்ராட் பேண்ட் அதோட ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்குது 3550 to 3200 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் தென் நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரானாலே சேம் மாலிகுல் இப்போ இந்த ROH இப்போ இது ஒரு ஃபீனால் குரூப் இந்த ஃபீனாலில் இருக்கக்கூடிய இதில் O தென் இந்த ஹைட்ரஜன் இந்த சேம் மாலிகுலே OH இருக்குது இந்த ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கா இந்த OH பாண்ட் இந்த ஹைட்ரஜன் பாண்டை நம்ம என்னென்னு சொல்லலாம் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இது வந்து ஷார்ப்பு பேண்ட் இந்த பேண்ட் என்னவாக இருக்கும் ஷார்ப்பாக இருக்கும் தென் கான்சன்ட்ரேஷன் இண்டிபெண்ட்டாக இருக்கனால இது வந்து டையூலிட் ஆல்கஹால் இதோட ரேஞ்ச் வந்து 3650 to 3590 ஸோ அப்போது இது வந்து தென் இது இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எதுக்கு ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி அதிகம்னா இந்த மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஹேவ் வந்து ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி vibrational frequency is higher than intermolecular hydrogen bonding ஸோ அப்போ இன்ட்ரா தான் இஸ் higher vibrational frequency அல்ல ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி அதுக்கு எதுக்கு அதிகமாக இருக்குது இன்ட்ராமாலிகுலர் இப்போ இந்த இருக்குது இது ஒரு பாண்ட் இது ஒரு NH பாண்ட் இது ஒரு NH பாண்ட் அப்போ இந்த ரெண்டு கடையில் NH பாண்டுங்கிற ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கா ஸோ இந்த இதுக்கடையில் நடக்குது ஸோ இதோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் NH பாண்டாக இருக்கும்போது 3500 ஆஃப்டர் ஹைட்ரஜன் பாண்டிங் அதோட வேல்யூ என்ன இருக்குது கம்மியாக இருக்குது ஓகே தென் இதுவும் வந்து OH இப்போ CH2OH அப்படின்ட்டு காம்பவுண்ட் கிளைக்கால் அதோட இப்போ எந்த OH பாண்டு இந்த இதில் என்னது ரெண்டு பாண்டுக்கு இடையில் வந்து ஒரே காம்பவுண்டில் OH பாண்ட் நடக்குது அப்போ அது என்னன்னு சொல்கிறோம் இல்லை இது இன்டர்மாலிகுலர் இன்டர்னா என்னது ரெண்டு இந்த மாலிகுல் இது ஒரு மாலிகுல் ரெண்டு கடையில் ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்குது ஸோ அப்போ ஃபஸ்ட்டு OH வேல்யூ வந்து 3650 அப்புறம் ஆஃப்டர் OH இந்த பாண்டுக்கு அப்புறம் அதோட வேல்யூ வந்து ஆஃப்டர் ஹைட்ரஜன் பாண்டிங் அதோட வேல்யூ என்ன ஆயிருக்கு கம்மியாயிருக்கு ஸோ அப்போ இதில் என்ன சொல்கிறோம் வந்து இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னா ப்ராட் பேண்ட்
அடுத்து கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட். இன்ட்ராமாலிகுலர்னா ஷார்ப் பேண்ட், கான்சன்ட்ரேஷன் இன்டிபெண்ட், தட் இஸ் டைல்யூட்டட் ஆல்கஹால். ஓகே, தென் இந்த இன்டர் மாலிகுலரோட ஃப்ரீக்வன்சி அதிகமாக, அல்லது இன்ட்ராமாலிகுலர்னா இன்ட்ராமாலிகுலர் ஹேவிங் வந்து வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி இஸ் மோர் தென் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகே, இப்போ வந்து இதில் ஃபார்மிக் ஆசிட் டைமர்னா 2 டைம்ஸ். ஃபார்மிக் ஆசிட் ஃபார்முலா வந்து HCHO, அதான் HCHO இந்த இருக்கா, இங்கே ஒரு HCHO 2 டைம்ஸ் எடுத்துருக்கோம், அதனால தான் டைமர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அப்போ இது 2 மாலிகுல்ஸ் கடையில் நடக்கும். அப்போ இது என்னது இன்டர் மாலிகுல், 2 மாலிகுல் கடையில் OH பாண்டு வந்து என்ன இருக்குது, ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபார்ம் ஆயிருக்கா. தென் இது என்னது, வந்து இங்கே ஒரு இது ஒரு ஆல்கஹால் குரூப், இது வந்து அப்போ செகண்ட் பொசிஷன் 2 நைட்ரோ தென் ஃபீனால், 2 நைட்ரோஃபீனால். இந்த காம்பவுண்டில் இது வந்து ஃபீனால்னா இந்த OH வந்துருக்கணும், அதில் நைட்ரோ குரூப் இருக்குது. அப்போ இது வந்து சேம் காம்பவுண்ட் தான், ஆனால் அதுக்கடையில் ஹைட்ரஜன் பாண்டிங் நடந்தது, தட் இஸ் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இதில் வேல்யூ எதுக்கு அதிகமாக இருக்கும், இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இஸ் மோர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி தென் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகே, தென் இந்த அமீன்னா NH குரூப் இருந்து இன்ட்ராக்கு வேல்யூ பார்த்திங்கன்னா அதுக்கு தான் அதிகமாக இருக்கும் கம்பேர் டு இன்டர். தென் OH குரூப் கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரா மாலிகுல் வந்து அதிகமாக இருக்கும் தென் இன்டர் மாலிகுல். ஸோ அப்போ இதில் வந்து ஆல்கஹால் குரூப்பையும் அமீன் குரூப்பையும் கம்பேர் பண்ணும்போது விச் ஒன் இஸ் வந்து மோர் ஹையர், இந்த மோர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஆல்கஹால் குரூப். ஸோ அப்போ ஆல்கஹால் குரூப் இஸ் மோர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி தென் அமீன் குரூப். அப்போ அமீனுக்கு ஆல்கஹாலுக்கு எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது, 3650, இது வந்து 3500 அந்த தான் இருக்குது. எதனால அப்படின்னா நைட்ரஜன், இதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் இஸ் லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் தென் ஆக்சிஜன். இங்கே வந்து ஆக்சிஜன் இருக்குது, ஸோ ஆக்சிஜன் தான் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் கம்பேர் டு நைட்ரஜன். ஸோ அதனால இதுக்கு தான் மோர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி, எதுக்கு, ஆல்கஹால் குரூப். தென் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எப்படின்னா, இப்போ நம்ம வந்து இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம், இதோட ஸ்ட்ரெச்சிங் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அப்போ அதோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நமக்கு தெரியலனா அது என்ன ப்ராசஸ்ங்கிறது நமக்கு வந்து ஐடியா இருக்காது, சும்மா மக்கப் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ அதோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து நமக்கு மஸ்ட், அது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அப்போ அந்த ஒர்க்கிங் ஆஃப் ஐஆர் ஸ்பெக்ட்ரோமீட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து இந்த ரேடியேஷன் தான் வருது. இதில் வந்து நம்ம இந்த சோர்ஸ்லேருந்து என்ன வந்திருக்கு, ஐஆர் சோர்ஸ்லேருந்து ரேடியேஷன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால தான் இன்ஃப்ராரெட் இந்த அதோடைய ரேடியேஷன் தான் the radiation source due to electrical heating. எலக்ட்ரிக்கல்னா ஸ்விட்ச் ஆன் பண்ணி கரண்ட் வெளியாக தான் நடக்குது, அதனால தான் எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங் இட் வில் ப்ரொடியூஸ். இதுலேருந்து என்ன ஆகுது, ஐஆர் ரேடியேஷன் வருது. ஃபஸ்ட் நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம், அப்போது அதுலேருந்து நமக்கு என்ன ஆகுது, ரேடியேஷன் சோர்ஸ் வருது. ஸோ திஸ் ரேடியேஷன் சோர்ஸ் இந்த இடத்துல இந்த ரேடியேஷன் சோர்ஸ் கோ டு த மிரர், இந்த எம்ங்கிற மிரருக்கு போகுது ஃபஸ்ட்டு. அதான் திஸ் ரேடியேஷன், இந்த ஐஆர் சோர்ஸ் இருக்குது, அதில் உள்ள ரேடியேஷன் go to mirror M which reflect half of the radiation. இது என்ன இருக்குது, இது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது இந்த மிரருக்கு இங்கே போகுது, இது ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே போயிருக்கு. half of the radiation வந்து இங்கே half of the radiation M1க்கும் and half of the radiation towards M1 டேஷுக்கும் போயிருக்கு. ஸோ பாதி M1க்கு போயிருக்கு, தென் பாதி M1 டேஷ்க்கு போயிருக்கு. ஓகே, தென் M1 வில் ரிஃப்ளெக்ட், இது வந்து என்ன இருக்குது, இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அதான் M1 வில் ரிஃப்ளெக்ட் த ரேடியேஷன் டுவார்ட்ஸ் த ரெஃபரன்ஸ் செல். இது வந்து என்ன இருக்குது, ரெஃபரன்ஸ் செல்லை நோக்கி இது வந்து என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. தென் M1 டேஷ், இந்த M1 இந்த டேஷ் இருக்குல்ல, இது ரிஃப்ளெக்ட் த ரேடியேஷன் டுவார்ட்ஸ் த சாம்பிளை நோக்கி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், ரேடியேஷன் வந்து மிரரை நோக்கி போயிருக்கு, மிரர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி பாதி M1க்கும் பாதி ரேடியேஷன் M1 டேஷுக்கும் போயிருக்கு. ஸோ அப்போ M1 என்ன இருக்குது, ரிஃப்ளெக்ட் ஆகி ரெஃபரன்ஸ் செல்லுக்கு போயிருக்கு. தென் இது வந்து சாம்பிள் செல்லுக்கு இருக்குது. அப்போ அந்த ரெஃபரன்ஸ் செல்லுக்கு வரக்கூடிய ரேடியேஷன் எல்லாமே வித்தவுட் டிக்ரீஸிங் இன்டென்சிட்டி, அதோட இன்டென்சிட்டி வந்து இந்த டிஃபர் ஆகவே இல்லை, அதுதான் வித்தவுட் டிக்ரீஸிங், குறையவே இல்லை. எவ்வளோ ரேடியேஷன் வந்துச்சோ அந்த ரேடியேஷன் அப்படியே இது வழியாக M2க்கு போகுது. அதான் அப்போ ரெஃபரன்ஸுக்கு வரக்கூடிய ரேடியேஷன் வந்து வித்தவுட் டிக்ரீஸிங் த இன்டென்சிட்டி ரேடியேஷன் ஆஃப் ஐஆர். அந்த ஐஆர் ரேடியேஷன் வந்து கொஞ்சம் கூட கம்மி ஆகலை, அதோட இன்டென்சிட்டி அப்படியே இருக்குது. எதில், ரெஃபரன்ஸ் இல்லை. அட் த சேம் டைம், அதே டைமில் இந்த மிரர் M1 டேஷ் இருக்குல்ல, இது ரிஃப்ளெக்ட் ஆகி த ரேடியேஷன் டுவர்ட்ஸ் த சாம்பிள் செல், இந்த சாம்பிள் செல்லுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த சாம்பிள் செல்லில் சம் ரேடியேஷன் வில் பாஸ்டு ஃப்ரம் த வந்து என்ன இருக்குது, இங்கே இதுக்குள்ளாடி வந்தாச்சு. அப்போ இதுக்குள்ளே வரும்போது இந்த சம் ரேடியேஷன் என்ன ஆகிருக்கும், அப்சார்ப் ஆகிருக்கும். ஸோ இது வந்து பாதி ரேடியேஷன் வந்துச்சுன்னா பாதி ரேடியேஷன் உள்ளே அப்சார்ப் ஆகிடுச்சு.
அதான் some radiation will be absorbed from the sample, the intensity past the radiation. அப்போ இதில் பாதி அப்சார்ப் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் ரேடியேஷன் வந்து என்ன இருக்கும், அது வந்த அமௌண்ட்லேருந்து அதோட இன்டென்சிட்டி என்ன ஆயிடுச்சு, கம்மி ஆயிடுச்சு. அதான் the intensity of past radiation will be decreased. இதுக்கு டிக்ரீஸ் ஆயிடுச்சு, ஆனால் இதுக்கு வந்து நாட் டிக்ரீஸ், எதுவுமே டிக்ரீஸ் ஆகலை. இது அதோட இன்டென்சிட்டி. ஓகே, தென் பீம் சாப்பர் இருக்கலாம். இதுதான் என்னது, பீம் சாப்பர். இந்த பீம் சாப்பர் இருக்குல்ல, அந்த பீம் சாப்பர் இஸ் அல்டர்னேட்டிவ்லினா ஃபஸ்ட்டு இந்த ரெஃபரன்ஸ் செல்லுக்கு இந்த லைட்டை மிரர் இந்த போக விடுது. அதான் அல்டர்னேட்டிவ்லி சென்ட் ரெஃபரன்ஸ் அண்ட் சாம்பிள் இதுக்கு அந்த லைட்டை ரேடியேஷனை போக விடுது. M2 அண்ட் M2' இங்கே போகுது. ஃபஸ்ட்டு இங்கே போகுதுன்னா அடுத்து இங்கே போகும், அடுத்து ரெஃபரன்ஸுக்கு போகும். அது அல்டர்னேட்டிவாக அப்படி நடந்துகிட்டே இருக்காதான். பீம் சாப்பர் அல்டர்னேட்டிவ்லி சென்ட் ரெஃபரன்ஸ் அண்ட் சாம்பிள் டுவார்ட்ஸ் M2 அண்ட் M2'. இது வந்து M2'. ஓகே, தென் ஃபைனலி இது ரிஃப்ளெக்ட் ஆகி எங்கே போயிருக்கு, M3 மிரர் 3க்கு வந்துச்சு. ஓகே, தென் திஸ் மிரர் வில் ரிஃப்ளெக்ட் த ரெஃபரன்ஸ் ரேடியேஷன். ஓகே, ஸோ அப்போ இந்த மிரர் வந்து ரிஃப்ளெக்ட் த ரெஃபரன்ஸ் ரேடியேஷன் டுவர்ட்ஸ் த ஸ்பிளிட். இங்கே போய் அது கிராவிட்டி வில் இந்த டைஃப்ராக்ட் த ரேடியேஷன் இங்கே ஸ்ப்ளிட் ஆகி இங்கே வந்தாச்சு. இனி இது வந்து நமக்கு ஸ்ப்ளிட் ஆகி இதுக்கு டிடெக்டருக்கு போகும். டிடெக்டரில் போய் நமக்கு ஃபைனலாக வந்து என்ன கிடைக்குது, வந்து ஃபைனலாக நமக்கு அதோட மேப்பு கிடைக்கும். என்னது, இந்த என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, என்னென்ன அந்த ஃபங்க்ஷனல் குரூப்போட இந்த ஃபங்க்ஷனல் குரூப் எந்தெந்த இன்டென்சிட்டி ரேஞ்சில் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப், மெயினாக இதில் என்ன தெரிஞ்சுக்கோன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வந்து ரேடியேஷன் வந்து நம்ம அதில் டிரான்ஸ்மிட்டன்ஸ், அதாவது அப்சர்வ் பண்ணிட்டு இந்த சாம்பிளில் பாதி சாம்பிள் அப்சர்வ் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியதாக தான் இந்த டிரான்ஸ்மிட்டன்ஸ். அதான் நமக்கு அந்த கிராஃப் போடும்போது இதில் என்ன எழுதிருப்போம், வேவ் நம்பர், இங்கே டிரான்ஸ்மிட்டன்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டிரான்ஸ்மிட்டன்ஸ்னு எழுதிருப்போம். ஸோ அப்போ பாதி சாம்பிள்லே அப்சர்வ் ஆகிடுச்சுக்கும். ஸோ அப்சர்வ்டு போக ரிமைனிங் இருக்குல்ல, அதுதான் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் டிரான்ஸ்மிட்டன்ஸ். ஓகே, ஸோ அது கண்டுபிடிக்கிறோம். அதான் வேவ் நம்பர், எந்த வேவ் நம்பரில் எந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ த டிடெக்டர் வில் அனலைஸ், இந்த டிடெக்டர் இருக்கா, த டிடெக்டர் வில் அனலைஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன். ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷனை இந்த டிடெக்டர் அனலைஸ் பண்ணுது. ஸோ த சாம்பிள் ரேடியேஷன் வில் அப்சார்ப் த சேம். ஓகே, தென் இப்போ வந்து ரெஃபரன்ஸ்னால் இப்போ நம்ம வந்து ஒரு சாம்பிள் வச்சுருப்போம், நம்மளுக்கு ஒரு சாம்பிள் இருக்கும். அந்த சாம்பிள் வந்து இந்த இருக்குது, இந்த சாம்பிள் தான் இருக்கா, இதில் வந்து ரெஃபரன்ஸுக்கு ஒன்று வச்சுருப்போம். அது என்னென்னா கேபிஆர், பொட்டாசியம் புரோமைட் அல்லது சோடியம் குளோரைடு. எதனால பொட்டாசியம் புரோமைடையும் சோடியம் குளோரைடையும் இங்கே யூஸ் பண்ணுறோம், இதில் என்ன யூஸ் பண்ணுறோம், சோடியம் குளோரைட் அல்லனா பொட்டாசியம் புரோமைட். இதனாலனா இட் இஸ் டிரான்ஸ்பரண்ட், இது வந்து என்னவாக இருக்கும், டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அது மாதிரி 4000 to 400 இந்த ரேஞ்சில் அதோட வேல்யூ வந்து இருக்கும். இது எவ்வளோ இருக்கணும், இது 400 to 4000. ஓகே, தென் பீம் சாப்பர்னு ஒன்று பார்த்தோமா, அது வந்து என்ன இருக்குது, இதுதான் பீம் சாப்பர். அல்டர்னேட்டிவ்லி சென்ட் ரேடியேஷன் ஃப்ரம் ரெஃபரன்ஸ் அண்ட் சாம்பிள் ஹோல்டர். ரெஃபரன்ஸுக்கும் சாம்பிள் ஹோல்டருக்கும் அல்டர்னேட்டிவாக ரேடியேஷனை சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதை ரெஸ்பெக்டிவ்லி டுவார்ட்ஸ் மிரர் M2 அண்ட் M2' அண்ட் ஃபைனலாக M3க்கு போகுது. தென் டிடெக்டர், எதெல்லாம் டிடெக்டராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா போலோமீட்டர், தென் தெர்மோகப்பிள், then thermistor, Coley detector, then photo conductivity, then detector, then semiconductor detector. இது எல்லாமே நமக்கு டிடெக்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் இப்படி கூட கேட்பாங்க, போலோமீட்டர் இஸ் யூஸ் ப்ளஸ் வாட், டிடெக்டர். ஓகே, தென் இப்போ நம்ம வந்து இதில் சாம்பிள் பார்த்தோம். அந்த சாம்பிளை எதில் வந்து நம்ம டிசால்வ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து இதில் டிசால்வ் பண்ணுவோம், குளோரோஃபார்ம் இந்த மாதிரி சால்வெண்ட்டில் தான் டிசால்வ் பண்ணுவோம். இதனால இந்த சாம்பிளை நம்ம வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ண மாட்டோம் அப்படின்னா, வாட்டரில் டிசால்வ் பண்ண மாட்டோம், குளோரோஃபார்மில் டிசால்வ் பண்ணுவோம். எதனாலனா வாட்டரில் என்ன இருக்குது, OHன்னு இருக்கா, அப்போ இதில் வந்து ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்த மாதிரி இருக்கா. ஸோ அப்போ ஸ்பெக்ட்ரோஸ்கோப், இந்த ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் OH, இப்போ நம்ம இதை வந்து சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணோம்னா OHக்கு ஒரு பீக் வரும், இந்த ரேஞ்சில் உள்ள பீக்கெல்லாம் அதுலேயே வந்துடும். அப்போ நம்ம வாட்டருக்கும் ஒரு பீக் வரும், நம்ம சாம்பிள்லேருந்தும் பீக் வரும். ஸோ அப்போ அது வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் ஹைட்ரஜன் பாண்டிங் இதில் இருக்கிறனால நம்ம வந்து இதுக்கு வாட்டரை வந்து நம்ம இந்த இதில் சால்வெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ தட் இஸ் த ரீசன் குளோரோஃபார்ம் யூஸ் அஸ் எ சால்வெண்ட். ஓகே, தென் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் அல்கைல் ஹைலைட், இதில் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அது என்னென்னா பொட்டாசியம் புரோமைட் இஸ் கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பரண்ட் இந்த மிட் ஐஆர். இது எல்லாமே என்ன இதில் பார்க்குறோம், மிட் ஐஆர் 2 to 3 எவ்வளோ மில்லிகிராம் ஆஃப் சாம்பிள் எடுத்துக்கிறோம்னா, இந்த சாம்பிள் இருக்குல்ல, அது வந்து
2 அல்லனா 3 milligram of the sample in 20 இந்த இதை வந்து 200 milligram ஆஃப் ஹாலைட் சஃபிஷியன்ட் எடுத்துக்கிறோம். இது 200 கிராம் எடுத்தோம்னா இது 2 to 3 கிராம் எடுத்து அந்த டிஸ்கில் வச்சு நம்ம அதை எவ்வளோத்துக்கு அதை திக்காக கொண்டு வர போகிறோம். ஓகே, ஸோ வந்து 1 சென்டிமீட்டரில் இருக்கிறத 1 மில்லிமீட்டர் ஆகுறது வரைக்கும் அதை திக்காக கொண்டு வரோம். எதை யூஸ் பண்ணி? இந்த சைஸ் இந்த சென்டிமீட்டரில் இருக்கிறத மில்லிமீட்டராக ரெடியூஸ் பண்ணுறோம்னா தான் த சைஸ் இஸ் ரெடியூஸ் கிரைண்ட் த சாலிடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் மார்ட்டர் பெஸ்டில் அப்படிங்கிறது. ஓகே, தென் வந்து ட்ரை பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணதுக்கு எதை பண்ணுறோம்? டெசிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட் என்னென்னா டெசிகேட்டரில் வச்சு அதை ட்ரை பண்ணியாச்சு. இன்னொரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட் என்னென்னா முள் மெத்தட். என்ன மெத்தட்? முள் மெத்தட். முள் மீன்ஸ் முல்லிங் ஏஜென்ட் வந்து அது யூஸ் பண்ணுறோம். இந்த சாம்பிளை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறோம். கிரைண்ட் பண்ணி எவ்வளோ இப்போ இதில் வந்து 2 to 3 கிராம் எடுத்தோம்னா வந்து இந்த நல்லா ட்ரை பண்ணி இந்த முல்லிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முல்லிங் ஏஜென்ட் வந்து 2 ட்ராப்ஸ் விடுறோம். 2 ட்ராப்ஸ் விட்டு ஸ்மூத் த பேஸ்ட், நல்லா அந்த பேஸ்ட்டை ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி பண்ணுறோம். அடுத்து மோஸ்ட் ஆஃப் த முல்லிங் ஏஜென்ட் நம்ம சொல்கிறோம்ல, அந்த முல்லிங் ஏஜென்ட்னா என்னென்னா நுஜோல் வந்து நுஜோல்னு சொல்கிறோம். அது வந்து என்னென்னா லிக்யூட் பேரஃபின். திஸ் முல் மெத்தட் இஸ் குயிக் அண்ட் ஈஸி. இதுதான் என்னது? குயிக்காக முடிஞ்சிடும் அண்ட் ஈஸியானது. அப்போ இந்த இல்லை எந்த மெத்தட் ஈஸி அப்படின்னா வந்து என்னது? முள் மெத்தட். ஓகே, முள் மெத்தட் அப்படின்றது தான் ஈஸி. அது வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. ஏன்னா சாம்பிள் 2 கிராம் இதில் எடுத்து முல்லிங் ஏஜென்ட்டில் யூஸ் பண்ணி இந்த டிசால்வ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதனால அது வந்து ரொம்ப குயிக்காக அண்ட் ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் புரிஞ்சுச்சா? ஃபஸ்ட்டு ரேடியேஷன் இங்கே போகுது, இந்த மிரர்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி M1 வழியாக ரெஃபரன்ஸ் செல்லுக்கு போகுது. தென் M1 டான்ஸ் வழியாக சாம்பிள் செல்லுக்கு போகுது. ஸோ இதில் ரெஃபரன்ஸ் செல்லில் அதோட இன்டென்சிட்டி வந்து சேஞ்ச் ஆகலை, எதுவுமே ஆகாமல் M2க்கு போகுது. பட் சாம்பிள் செல்லில் அதோட இன்டென்சிட்டி வந்து அந்த சாம்பிளில் வந்து பாதி அப்சார்ப் ஆகி ரிமைனிங் அந்த டிரான்ஸ்மிட்டர் ரேடியேஷன் இருக்குல்ல, அது மட்டும்தான் அங்கே போய் டிடெக்டருக்கு போய் நமக்கு ஃபைனலாக அதோட ஃபங்க்ஷனல் குரூப்பை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, தென் இது இம்பார்ட்டன்ட். ஓகே, இது என்னென்னா கிராஃப். இது வந்து ரொம்ப ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட்டை தெரிஞ்சிட்டோன்னா இது எல்லாமே ஈஸியாக இருக்கும். எப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குது? வேவ் நம்பர், அதோட யூனிட் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இப்போ நம்ம டிரான்ஸ்மிட்டன்ஸ்னால் அப்சர்வ் ஆகி பாதி தான் டிரான்ஸ்மிட்டன்ஸாக வெளியே வந்திருக்கு. அது எங்கே இருக்குது? ஒய் ஆக்சிஸில் இருக்குது. இது வந்து 100. அப்போது இதோட ரேஞ்ச் வந்து 3000லேருந்து 4000. இந்த ரேஞ்சிலேருந்து ஆல்ரெடி இது என்ன சொன்னால் இது வந்து மிட் ஐஆர். நம்ம பார்க்குறது என்னது? மிட் ஐஆர். அதில் தான் 400லேருந்து 4000 வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ 3000லேருந்து 4000 வரைக்கும் உள்ள இன்டென்சிட்டி என்னெல்லாம் இருக்கும்னா CH, OH, NH. இந்த CH, OH, NH இந்த ரெண்டையும் CH, OH, NH இந்த 3 தான் வரும். ஓகே, தென் 2000 to 300 அந்த 2000லேருந்து 3000 அப்படின்னா ட்ரிபிள் பாண்ட். இந்த C ட்ரிபிள் பாண்ட் C, தென் C ட்ரிபிள் பாண்ட் N. இந்த சயனைடு. இது வந்து அல்கைல் குரூப். ஓகே, தென் அடுத்து 1500லேருந்து 2000 இது வந்து அல்கீன். அடுத்து இது வந்து கார்போனைல். தென் வந்து 2000 இந்த 1500லேருந்து 2000னா டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் O, C டபுள் பாண்ட் C. தென் 1500லேருந்து 500னா இதில் வந்து எஸ்டர் இதில் தான் வரும். எஸ்டர், ஈத்தர், தென் பென்சின் எல்லாமே இதில் தான் வரும். ஓகே, CCl சிங்கிள் பாண்ட் வரும். சிங்கிள் இந்த அல்கேன் இதில் தான் வரும். ஓகே, C சிங்கிள் பாண்ட் C சிங்கிள் பாண்ட் O, CCl. அப்போது இதில் வந்து லாஸ்ட்டில் வரதுன்னா CNH, OH, CH. தென் ட்ரிபிள் பாண்ட், தென் டபுள் பாண்ட், அடுத்து சிங்கிள் பாண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த கிராஃபில் இப்போ ப்ரைமரி அமீன், செகண்டரி அமீன், தென் கார்பாக்சிலிக் ஆசிட் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. இப்போ நம்ம இதில் என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டில் இங்கே CH, OH, NH பார்த்தோம். அப்போது இதெல்லாம் பார்த்தோம் 3000 to 4000. 3000 to 4000 நான் இவ்வளோ ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ளே CH, OH, NH தான் இருக்கும். இங்கே NH இருக்கா? இந்த இருக்குது அந்த அமைடு. இது ப்ரைமரி அமீன். அடுத்து இந்த OH குரூப். கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு என்ன இருக்கும்? COH வரும். இந்த OH வருமா? தென் இங்கே ஒரு OH குரூப். தென் இதில் CH வந்து இருக்குது. அந்த CH இங்கே இருக்குது sp2. ஓகே, தென் இங்கே உள்ள CH இது அல்கைலில் உள்ள CH. இது வந்து CH. ஓகே, ஸோ அப்போ 3000னா இந்த ரேஞ்சில் வரணும். ஓகே, அப்போ அடுத்து
இந்த 3000 to 4000 CH OH NH. அப்போ NHனா அது அமைடு குரூப், அடுத்து CHனா அல்கைல், இந்த என்னது sp2 கார்பன், தென் sp கார்பன். ஓகே, இது எல்லாமே இதில் தான் வந்துருக்கும். என்னது sp3, தென் sp2, தென் sp. அப்போ அல்கேன், இது அல்கீன், இது அல்கைனா அல்கைன், இது அல்கேன், இது அல்கீன். ஓகே, தென் இது வந்து அடுத்து 2500 2000 to 3000, 2000 to 3000. அதுக்கு இந்த இருக்குது. இது வரைக்கும் உள்ளது என்னதான் வந்து இதில் ஃபுல்லாகவே C ட்ரிபிள் பாண்ட் இந்த C ட்ரிபிள் பாண்ட் C ட்ரிபிள் பாண்ட் N இருந்துச்சு. அது இருக்கா? இந்த இருக்குது C ட்ரிபிள் பாண்ட் C ட்ரிபிள் பாண்ட் N இருக்குது. ஓகே, தென் இந்த CHலாம் இங்கே உள்ளக்கூடியது ஆல்டிஹைட் கூட உள்ளது CH, தென் CHனா sp3 அல்கேன், இது ஆல்டிஹைட். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து C டபுள் பாண்ட் பார்த்தோம், டபுள் பாண்ட் ஸ்ட்ரெச்சஸ். அதான் C டபுள் பாண்ட் O, தென் C டபுள் பாண்ட் N, C டபுள் பாண்ட் C, தென் C டபுள் பாண்ட் C, இது அல்கீன், இது வந்து அரோமேட்டிக். அடுத்து சிங்கிள் பாண்ட் ஸ்ட்ரெச்சஸ். இதுக்கு அடுத்து இருக்கிறது சிங்கிள் பாண்ட் ஸ்ட்ரெச்சஸ். என்னென்னா CN, இது வந்து CO, இது வந்து CO, இந்த சிங்கிள் பாண்டில் உள்ளது. sp3ல உள்ளது, இது sp2, தென் இது சிங்கிள் பாண்ட் ஸ்ட்ரெச்சஸ். ஓகே, ஸோ அப்போ இது தெரிஞ்சிட்டோன்னா இதுக்கு அடுத்துள்ள இது ரொம்ப ஈஸி. ஓகே, தென் இனி இப்போ வந்து IR ஸ்ட்ரெச்சஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் வந்து 1500லேருந்து 500 வரைக்கும் இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜியன். தென் ரிமைனிங் இருக்கிறது தான் என்னது, அனலிட்டிக்கல் ரீஜியன். ஓகே, தென் IR ஸ்ட்ரெச்சஸ். இது வந்து CH ஹைட்ரஜன். இது என்னது, எல்லாமே ஹைட்ரஜன் போட்டுக்கலாமா? அப்போ sp3னாலே அது வந்து அல்கேனாக இருந்துச்சுன்னா வந்து என்னது அதோட ரேஞ்ச் என்ன, 2850லேருந்து 3000. தென் அல்கீன். அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது அல்கைன், இது அல்கீன், இது வந்து அல்கேன். ஸோ அப்போ இந்த மூணையும் கம்பேர் பண்ணும்போது எதுக்கு ஹை வேல்யூ? ட்ரிபிள் பாண்ட் தான் இஸ் கிரேட்டர் தென் டபுள் பாண்ட், தென் சிங்கிள் பாண்ட். ஓகே, அதுக்கு தான் அதிகம் வேல்யூ. ஓகே, இதான் ட்ரிபிள் பாண்டுக்கு 3300, டபுள் பாண்டுக்கு 3000 to 3100, தென் சிங்கிள் பாண்டுக்கு இது. ஓகே, நெக்ஸ்ட்டு இது என்னது, ஈத்தர் குரூப்னால் அதில் எதில் வந்திருக்கணும், CO சிங்கிள். இதற்கா CO, இந்த CO னால லாஸ்ட்டில் தான் வரும். 1500லேருந்து 500 ரேஞ்சுக்குள்ள. அப்போ CO வந்து 1050 to 1100. ஓகே, தென் எஸ்டர்னா அதில் ஜஸ்ட்டு அதுக்கு அடுத்து 1100லேருந்து 1550 வரைக்கும் உள்ளது. ஓகே, தென் இந்த சயனைனா CN, இந்த N. இப்போ சிங்கிள் பாண்ட், கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது இந்த ரேஞ்சில் வந்திருக்கும். இதே டபுள் பாண்டாக இருந்துச்சுன்னா அதை விட அதிகம். இப்போ கார்பன் இடையில சிங்கிள் பாண்ட், இது டபுள் பாண்ட். ஸோ இதுதான் வந்து மோர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி தென் CN சிங்கிள் பாண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இது ப்ரைமரி, இந்த செகண்டரி இது ப்ரைமரி அமீன், இது செகண்டரி அமீன். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது ப்ரைமரி அமீன் செகண்டரி அமீனை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அதிகம் அப்படின்னா இது ப்ரைமரி அமீனில் 2 பேண்ட் இருக்குது. ஒன்று இது ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒன்று இருக்கும், ஒன்று சிமெட்ரி, இது சிமெட்ரியாக இருக்கலாம். அடுத்து அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா ஏசிமெட்ரியாக இருக்கலாம். ஸோ அப்போ NH2 வந்தனால 2 பேண்ட், சிமெட்ரி தென் ஏசிமெட்ரி. தென் இதில் வந்து ஒரே ஒரு பேண்டாக இருக்குது, அப்போ ஒன்லி 1 தான். அதோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது போட்டிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இது வந்து அமீன் பற்றி சொல்கிறது அமைடு. தென் C டபுள் பாண்ட் C, தென் C ட்ரிபிள் பாண்ட் C. இங்கே வந்து என்ன இருக்கும், இந்த C டபுள் பாண்ட் Cனா என்ன, தென் இதில் வந்து தென் இந்த ட்ரிபிள் பாண்ட் Cனா என்ன, தென் C ட்ரிபிள் பாண்ட்னு வந்தாலே அதோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தோம், ட்ரிபிள் பாண்ட் 3000 இருந்து 2000 வரைக்கும், 3000லேருந்து 2000 வரைக்கும் இருக்கிறது தான் ட்ரிபிள் பாண்ட், அந்த ரேஞ்ச். ஓகே, தென் ஃபார்மால்டிஹைட்னாலே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்மால்டிஹைடில் ஆல்டிஹைட்னாலே அதில் வந்து 2 வரும். வந்து 2 பேண்ட், ஒன்று 2700லேருந்து 2760 ஒரு பேண்டு, தென் இது 2008லேருந்து 2 பேண்ட், இப்படி ஒரு பேண்ட், இங்கே ஒரு பேண்ட். ஓகே, ஸோ 2 பேண்ட்ஸ் கால்டு ஃபெர்மி டபுளட். இது வந்து என்னது, டபுளட். இந்த டபுளட் வந்து எதில் வரும், ஆல்டிஹைடில் மட்டும்தான் வரும். அதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபெர்மி டபுளட். தென் இந்த ROH இஸ் எ ப்ராட் பேண்ட். ஏன்னா எதனால இதை ப்ராட் பேண்ட் சொல்கிறோம், வந்து ப்ராட் அண்ட் ஸ்மூத் பேண்ட். இது வந்து COOH ஆசிட் குரூப், இது ஆல்கஹால், இது ஆசிட் குரூப். ஓகே, தென் எக்ஸ்ட்ரீம்லி ப்ராட் பேண்ட், இது வந்து எக்ஸ்ட்ரீமான ப்ராட் பேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே,